ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் அமேசிங் கிராஃப்ட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மேக்ரமி ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். மேக்ரமி ஒர்க்கை கற்றுக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு கையில் ஒரு 50 ரூபாவில் இருந்து 100 ரூபா மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த மேக்ரமி ஒர்க்கை சூப்பராக கற்றுக்கலாம். அது எந்த மாதிரிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த த்ரெட் நைலான் மெட்டீரியல் வகையை சேர்ந்தது. இது லைட்டாக நீல பிரிஞ்சது அப்படின்னா நூல் மொத்தமுமே பிரிஞ்சு வந்துடும். பிகினர்ஸ் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளணும். இல்லை அப்படின்னா நூலை நுனியில் ஹீட் பண்ணிவிட்டு நாம் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இந்த த்ரெட்டை வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெட்டீரியல்னே சொல்லலாம். இதில் கலர் வெரைட்டியாகவுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. என்கிட்ட இப்போ நான் 2 கலர் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதே மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காகவுமே கிடைக்கிது. இதுவுமே சேம் அதே மாதிரி தான் நூல் பிரிஞ்சு வரும். இந்த மெட்டீரியலையும் நுனியில் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நூல் பிரிஞ்சு வராது. நம்ம செய்யக்கூடிய பொருள் சைனிங்காக க்ளீட்டிங்காக இருக்கணும்னா இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். மற்றபடியாக நம்ம பார்க்க போகிறது காட்டன் த்ரெட்டு. இது வந்து லைலான் த்ரெட் மாதிரி இல்லாமல் நுனியில் பிரிஞ்சு வராது. இந்த த்ரெட்டை நம்ம நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டுமே நிறைய சைஸ் வேரியண்ட்டில் நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. நமக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸை நாம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இந்த காட்டன் த்ரெட்ஸை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், மேக்ரமி ஒர்க்கை கற்றுக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு வெறும் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா இருந்தால் போதும்னு. அதுக்கு சாதாரணமாக கடைகளில் கிடைக்கிற சணல் கயிறே போதுமானதாக இருக்கும். நான் இப்போ இந்த சணல் கயிறை எல்லாமே சாயம் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சாயம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பிகினர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சணல் கயிறை சாயம் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பின்னல் பழகிறதுக்கும் நூலோட டிஃப்ரெண்ட் ஷேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மேக்ரமி ஒர்க்குக்கு அடுத்தபடியாக தேவையானது இந்த கம்பிங்க தான். கம்பிகளை பிகினர்ஸ் உடனே எடுத்தோடனே வாங்கினா தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு வாரம் நல்லா பின்னலை பழகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் பண்ண விருப்பம், நீங்கள் எந்த டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்பிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வளையம் இரும்பு, அலுமினியம், எஸ்எஸ், ஒரு சில சைஸில் உட்டன்லையுமே கூட அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இரும்பு வளையம் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாகவே இருந்துச்சு. அலுமினியம் கம்பியை யூஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் இழுத்து ஃபோர்ஸாக நம்ம பின்னணும் அப்படின்னா அதோட ஜாயிண்ட் எல்லாமே விட்டுட்டு கம்பி வளைஞ்சு வந்துடுது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு எஸ்எஸ் மெட்டீரியல் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காகவுமே இருந்தது. இதில் எந்த மாதிரியான மெட்டீரியல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நாம் ஹேங்கிங் ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேங்கிங் ரிங்ஸில் என்கிட்ட இப்போ உட்டனில் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் கீச்செயினோட வளையம் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன வளையம், பசங்களோட கையில் போடுற காப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த காப்பை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட காப்பு இல்லாததுனால இந்த வளையத்தை எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்க போடக்கூடிய வளையலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வளையலாக செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சின்ன வளையம் கூட இருந்தால் போதும். இதையும் விட சின்ன வளையமாக இருந்தால் கூட போதுமானதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வளையலாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம பெல்ட் பின்னும்போது இந்த பகில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எங்கள் பாப்பாவுக்கு பெல்ட் பின்னி தரதுக்காக இந்த பகில் நான் வாங்கியிருக்கேன். அப்படியாக நாம் ஹேங்கிங் ஸ்டிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிக்குமே நமக்கு பிளாஸ்டிக், வுட்டு ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கிது. அடுத்தபடியாக நம்ம பீட் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்த பழைய பீட்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட இதை வாங்கி 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஹோல்சேலில் வாங்கினதுனால மீதம் இருக்கிறத அப்படியே நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். பிகினர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், வெறும் சணல் ரூப் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் செலவு பண்ணணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ராஜஸ்தானில் இருக்கும்போது ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினதுனால ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடச்சிது. மேக்ரமி ஒர்க்கை பொறுத்த மட்டும் நமக்கு பின்னல் தாங்க முக்கியமானது. மேக்ரமி ஒர்க்கை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கும் தான் இந்த பீட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. அதனால் பீட்ஸ் வாங்கினா தான் நம்ம மேக்ரமி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இருக்க வேண்டாம். முதல் நமக்கு தேவையானது பின்னல் மட்டும்தான். பின்னலை நம்ம எவ்வளோ வேணால் கலர்ஃபுல்லாக நூலை பயன்படுத்தி கூட ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இந்த மாதிரியான பீட்ஸ் ஆன்லைன் ஷாப்லேயும் கிராஃப்ட் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பேசிக் பின்னல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்.
நீங்களே உங்களோட கற்பனையில் நூற்றுக்கணக்கான டிசைன்ஸை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு உங்களோட நாலேஜுங்கிறது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் இந்த மேக்ரமியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் நம்ம பேசிக் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் மேக்ரமி ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லென்த்தாகவே போடுற மாதிரி ஆயிடுச்சு. நாளையிலேருந்து நம்ம மேக்ரமியோட பின்னல்கள் எந்த மாதிரி அப்படின்னு கற்றுக்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.